ப்ரான் கிரேவி இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும். எப்போ ப்ரான் வாங்கினாலும் இதே மாதிரி தான் செய்வீங்க. ஒரு கடாயில் ஆயில் விட்டு கடுகு சீரகம் போட்டு பொரிஞ்சதும் 4 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 3 தக்காளியை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ராஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டு 1 கிலோ ப்ரானை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரான்லேயே தண்ணி விடும், அதனால் நீங்கள் தனியாக எதுவும் தண்ணி சேர்க்க வேண்டாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணி விட்டு 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா நீங்கள் 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1.5 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் புளிப்பில்லாத தயிர், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கிரேவியாக வேணும்னு ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணிக்கோங்க. கொதித்ததும் கொத்தமல்லியை தூவி சர்வ் பண்ணிடலாம். சுட சுட சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.